வணக்கம். ஜோதிடர் உமாராணி, சேலம். இன்றைய பதிவு, இறந்தவங்கள் நம் கனவில் வந்தால் என்ன பலன்கள் நடக்கும் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போது நம் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது, அடுத்தது கனவு சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, இறந்தவங்க கனவுல வந்தால் அது எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்ட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி இறந்தவங்க கனவுல வந்துட்டாலே அவங்களுக்கு பாருங்கள், பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா. அதாவது என்னன்னா, இறந்தவங்க கனவுல வந்துட்டா குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, ஜாதகருக்கு உடம்பு சரியில்லை, அதாவது அந்த கனவு கண்டவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இப்போ அது நம்ம ஜோதிட சாஸ்திரம் அது என்ன மாதிரி விதத்தில் பார்க்குது, அது கனவு சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இறந்தவர்கள் கனவில் வரும் பட்சத்தில் அவங்களுக்கு பாருங்கள், அவங்க கனவுல வரவங்க முன்னோர்கள் கனவுல வந்தால் அவங்களுக்கு அது ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அமைப்பு தான். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கனவு கண்டவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் பாட்டி தாத்தா நல்லா முகம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்லைங்களா, அவங்க பாட்டி தாத்தா கூடலாம் அவங்க இருந்து அது மாதிரிலாம் ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா, அவங்க அவங்க நினப்பிலே இருப்பாங்க. அதனால் அவங்க கனவுல வந்துடுவாங்க. இந்த மாதிரி இறந்தவங்க கனவுல வந்துட்டால் அது இறந்தவங்க வேறு கனவுல வந்துட்டாங்களே, நம்மளுக்கே ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படிலாம் பயப்படுவாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி முன்னோர்கள் கனவுல வந்தால், நல்லா பேரம்பேத்தி எடுத்து நல்லா வாழ்ந்தவங்க கனவுல வந்தால் அது அந்த அவங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அமைப்பு தாங்க. அந்த ஜாதகருக்கு எந்த ஒரு, அதாவது அந்த கனவு கண்டிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் கொடுக்காது. அவங்க குடும்பத்திலையும் நல்ல விஷயங்கள் தான் நடக்குமே தவிர எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காதுங்க. முன்னோர்கள் நல்லா வாழ்ந்தவங்க கனவுல வரும் பட்சத்தில் அது நல்ல பலனையே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க. அதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அதுவே துர்மரணம் ஆனவங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி பிரச்சனை ஆகி இறந்துடுறாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஆனவங்க சின்ன வயசுலாம் இறந்துடுறாங்களா, இந்த மாதிரி ஆனவங்க ஏதாவது கனவுல வந்தால் மட்டும்தான் அவங்க குடும்பத்துலேயும் சரிங்க ஏதாவது பிரச்சனையை அறிகுறியை காட்டக்கூடிய அமைப்பாகவே வந்துடுங்க. அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வர்றது, அந்த ஜாதகருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஏதாவது கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பாகவே இந்த துர்மரணம் ஆனவங்க கனவுல வரும் பட்சத்தில் இந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரமும் கனவு சாஸ்திரமும் சொல்லுதுங்க. இந்த மாதிரி பிரச்சனை வந்துருமா, துர்மரணம் ஆனவங்க கனவுல வந்துட்டாங்களே, அந்த அந்த அவங்களுக்கும் சரி அவங்க குடும்பத்திலும் சரி ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இதுக்கு ஒரு பரிகாரம் இல்லையா அப்படின்னா, நம் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி துர்மரணம் ஆனவங்க கனவுல வந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சால் இதில் இருந்து அவங்களால விடுபட முடியும், பிரச்சனை வராத அமைப்பில் அவங்க கொண்டு போக முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களுக்கு பாருங்கள், கனவு கண்டிருக்காங்க இல்லைங்களா, அவங்க அவங்களுடைய குலசாமி கோயிலில் போய் அவங்க பேரில், அவங்க நட்சத்திரத்தில் அவங்க பேரில் அர்ச்சனம் செஞ்சுட்டு அவங்க குலசாமி கோயிலில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தாலே போதும், வேறு எந்த பரிகாரமும் வேண்டாம். இந்த மாதிரி துர்மரணம் ஆனவங்க கனவுல வரும் பட்சத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னா அவங்க குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு தான் நம்ம ஜோதிட சாஸ்திரமும் சரி கனவு சாஸ்திரமும் சரி சொல்லுதுங்க. சரிங்களா, அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதே இல்லைங்க. இப்போ முன்னோர்கள் வராங்க கனவுல வராங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ஆசீர்வாதம் செய்கிற மாதிரியும் நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரியும் அவங்க நம்ம கூடயே இருக்கிற மாதிரி தான் தவிர வேறு எந்த பிரச்சனையும் நம்ம முன்னோர்கள் கொடுக்க மாட்டார். அதே துர்மரணம் ஆனவங்க அப்படின்னா அது ஜாதகருக்கு வரக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் அறிகுறி காட்டுறதுக்காக அது துர்மரணம் ஆனவங்க கனவுல வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால அந்த அவங்கள கனவு கண்டவங்க இருக்காங்களே, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோ சேர்ந்து போய், அல்லது அந்த அவங்க கனவு கண்டவங்களா இருந்தாலும் சரிங்க, அவங்கள போய் குலசாமி கோயிலில் போய் அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு குலசாமி கோயிலில் உட்காந்துருந்துட்டு தியானம் பண்ணிட்டு வந்தாலே, அமைதியாக இருந்துட்டு வந்தாலே போதுங்க. இதுதான் பரிகாரமாக நம்ம மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதாங்க இறந்தவங்க கனவுல வந்தால் அது என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்னு கனவு சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நன்றி, வணக்கம்.